ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நேர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு வாரத்துக்கும் மேலாக தமிழகத்தை புரட்டி போட்ட கனமழை ஏற்படுத்திய பாதிப்பு இதுவரைக்கும் அதிலிருந்து தமிழகம் மீண்டதாக தெரியவில்லை. இன்னமும் கூட பல இடங்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. பல இடங்கள்ல மழையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் முழுவதுமாக நீங்கவில்லை. நிவாரண மீட்பு பணிகள்ல அரசு இயந்திரம் வேகமாக செயல்பட்டு வருகிறது. மீட்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட பல இடங்கள்ல குறைகள் சுட்டிக்காட்டப்பட, கோரிக்கைகள் வைக்கப்பட, அரசியல் கட்சிகள் தமிழக அரசாங்கம் இன்னும் முன்ஜாகிரதை நடவடிக்கைகளை எடுத்து இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நிவாரண மீட்பு நடவடிக்கைகள்ல தொய்வு இருக்கிறது. இன்னும் கூட நீண்ட கால நடவடிக்கைகளை மேம்படுத்த அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. குறிப்பாக இதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை பத்தாதுங்கிற குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கிறார்கள். இந்த நிவாரண மீட்பு நடவடிக்கைகள் ஒரு பக்கம், ஒரு அதீதமான மழை சமாளிப்பதற்கு எளிமையான அளவை விட மிக அதிகமான மழை என்று சொன்னால் மிக இல்லை. நீண்ட கால திட்டமிடல்ல பின்தங்கி இருக்கின்றோமா? இப்பொழுது நீர் மேலாண்மை குறித்த கேள்விகளும் எழும்புகின்றன. கணிசமான அளவுக்கு தண்ணீர் கடல்ல வீணாக கலக்கின்றது. நாம் இதை தவிர்த்திருக்க முடியுமா, தடுத்திருக்க முடியுமா, குறைத்திருக்க முடியுமாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அரசியல் கட்சிகள் இதை வைத்து அரசாங்கத்துடைய ஜென்யூனான முயற்சிகளையும் கூட கேள்விக்குள்ளாக்கி இதை மையப்படுத்திய அரசியல் ரெண்டு தரப்பிலுமே, அரசு தரப்பிலும் சரி எதிர்க்கட்சி தரப்பிலும் செய்யப்படுகிறதாங்கிற பல கேள்விகள் எழுந்து இருக்கின்றன. அரசாங்கத்துடைய நிவாரண மீட்பு நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கிறதாங்கிற கேள்வியும் சேர்ந்தே எழுந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் நம்முடைய அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி அவர்கள் இணைகிறார்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். லோக்சத்தா கட்சியுடைய மூத்த பிரமுகர் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த பிரமுகர் அதனது சட்ட பிரிவை சேர்ந்த திரு வழக்கறிஞர் கண்ணதாசன், சட்டப்பிரிவுடைய இணைச் செயலாளர் திரு கண்ணதாசன் அவர்கள் இணைகிறார்கள். நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் நிவாரண மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்ட மூத்த IAS அதிகாரி திரு ராஜாராமன் IAS அவர்களும் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம், குறிப்பாக தாம்பரம் பகுதி மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட பகுதி. அதுல அவருடைய மீட்பு நிவாரண பணிகள் முக்கிய பங்காற்றி இருக்கின்றன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திரு ராஜாராமன் அவர்கள்ட்ட தான் சில கேள்விகளை கேட்ட பிறகு விவாதத்துக்கு நகரலாம்னு நினைக்கிறேன். அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் ஆனா வார் ஃபூட்டிங், போர்க்கால அடிப்படையில மீட்பு நிவாரண பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. கணிசமான அளவுக்கு பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. அதை நிச்சயம் மறுக்க முடியாது. இந்த முயற்சிகளை பாராட்டியாகணும். அதே வேளையில நிவாரணம் கிடைக்காத பகுதிகள், உங்களுடைய நிவாரண கரங்கள் நீளாத பகுதிகளும், குறிப்பாக நீங்கள் பணியாற்றக்கூடிய பகுதி உட்பட இருக்கிறது என்று சொன்னால் மிகையா. இன்னைக்கும் கூட பல அழைப்புகள் வந்துட்டு இருக்கு. எங்க பகுதி நீர்ல முங்கி இருக்கிறது, இன்னும் எங்களுக்கு போட்டு வரல, உதவிகள் வரல, யாரும் வந்து பார்க்கல. இந்த கூக்குரல்கள் இன்னமும் கூட நீங்கள் பணியாற்றக்கூடிய பகுதிகள் உட்பட கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. திரு ராஜாராமன் IAS. வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாம்பரம் வட்டம் போன்ற பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு குடியிருப்பு பகுதிகள் சூழப்பட்டது. நீரால் சூழப்பட்டதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நிலைமை நாங்கள் ஒரு சுமாராக ஒரு 15 இரவிலும் 16ஆம் தேதி காலையிலும் உணர்ந்ததன் காரணமாக விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கே பல்வேறு இங்கே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பற்றாக்குறையாக இருப்பதன் காரணமாக மாநில அளவில் இருக்கக்கூடிய மூத்த செயலர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் 3 பேர், அவர்களுடன் சேர்ந்து துறைத் தலைவர்கள் மற்றும் 8 IAS ஆபீசர்ஸ் உடனடியாக நியமித்து அன்று மாலை 4 மணி அளவிலே தாம்பரம் வந்து சேருவதற்கான உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் போர்க்கால அடிப்படையில் பணிகள் அன்று இரவே மேற்கொள்ளப்பட்டு அன்று இரவு தொடங்கிய அந்த மீட்பு பணி என்பது அடுத்த தினம் ஏறத்தாழ ஒரு 1 மணி 2 மணி வரை தொடர்ந்து செயல்பட்டதன் காரணமாக சுமாராக ஒரு 12,995 பேர் மீட்கப்பட்டு அவர்கள் பத்திரமாக பாதுகாப்பு முகாம்களுக்கு மீட்பு முழுவதும் குற்றச்சாட்டு நான் வைக்கல. மீட்பு கணிசமா நடந்திருக்கு. ஆனா இன்னி வரைக்கும் நிவாரண கரங்கள் நீளாத பகுதிகள் இருக்கு, மக்கள் இருக்காங்களா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி.
அதாவது எங்களை பொறுத்தளவுக்கு அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய எண் மற்றும் இந்த நிவாரணப் பணியில் இருக்கக்கூடிய மற்ற துறைகள் காவல்துறை தீயணைப்பு துறையோட எண்கள் எல்லாம் பொது பப்ளிக் டொமைன்ல இருக்கு. சோ அதனால எங்களை பொறுத்தளவுக்கு அன்று ஏறத்தாழ 1 மணி அளவில் எங்களுக்கு வேற எந்த காலம் வரல. அதாவது இந்த பணியில பாத்தீங்கன்னா அரசு துறைகள் மட்டுமல்லாமல் மக்கள் பிரதிநிதிகள், மாண்பு அமைச்சர்கள், இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் ராடார் கீழே தான் இருக்கு, உங்களுடைய பார்வையின் கீழே கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்கு. இந்த கால்ஸ் வரக்கூடியதை தாண்டி இயல்பா அந்த பகுதிக்கு அரசு இயந்திரம் சென்றிருக்கணும், உதவிகளை நாடி இருக்கணும். இன்னைக்கும் கூட கால்ஸ் வந்துட்டு இருக்கு பல பகுதிகளில் இருந்து. எல்லா பகுதிகளுக்கும் எங்களுடைய பணியாளர்கள் சென்றிருக்கிறார்கள், போட்டுகளுடன் சென்றிருக்கிறார்கள். எந்த அழைப்பும் நேற்றைய தினம் 1 மணிக்கு பிறகு வரவில்லை. உள்ளாட்சி பிரதிநிதிகள் அங்கங்கே இருக்கிறார்கள், அவரிடம் எந்த அழைப்பும் வரவில்லை. அதனால் எங்களுடைய பணியாளர் தொடர்ந்து நேற்றோட முடியவில்லை, தொடர்ந்து இன்றைய தினம் பார்த்தீர்களானால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இயல்பு நிலை திரும்புவதற்கான பணிகள் துவங்கிவிட்டன. குறிப்பாக அந்த பகுதிகளை சுத்தம் செய்வது, நீர் வடிந்த பகுதிகளில் சுகாதாரத்தை பேணி காப்பது, மின் இணைப்புகளை மீண்டும் இணைப்பது போன்ற பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் மட்டுமே பாத்தீங்கன்னா 85 பஸ் சர்வீசஸ்ல 72 பஸ் சர்வீஸ் 22 கிலோமீட்டர்ல அதாவது நெடுஞ்சாலைகள் இருந்தக்கூடிய அந்த சேதங்கள் எல்லாம் தற்காலிகமாக நாம் அமைத்துள்ளோம். அதோடு சேர்ந்து 54 டிரான்ஸ்பார்மர்ஸ் பவர் இல்லாமல் இருந்ததில் 42 ரெஸ்டோர் செய்யப்பட்டு பவர் கொடுக்கப்பட்டு மீதமுள்ள 12 மீண்டும் ஒரு 2 தினங்கள் வழங்கப்படும். ஆகையால் பல்வேறு பணிகள் துரிதமாக நடைபெறுகிறது. குடிதண்ணீர் விஷயங்கள்லாம் சொல்றீங்க, பெரும்பாக்கம் மேடவாக்கம் ரோட்லாம் இன்னும் கூட தத்தளிச்சிட்டு இருக்கிறதா குற்றச்சாட்டு இருக்கு. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோடு, நீங்க நன்கு அறிவீங்க, உணர்வீங்க. கரெக்ட். அந்த ஒரு ரோடு மட்டும்தான் ரெஸ்டோர் ஆகல. அந்த ரோடுகள் இருக்கக்கூடிய நீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அதனால நாளைய தினம் இரவிற்குள் அது ஆகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா தில்லை கங்கா சப்வே ஒரு 12:30 மணி அளவிற்கு ரெஸ்டோர் செய்யப்பட்டது, 3:30 மணி அளவு பழந்தாண்டு சப்வே. அதனால துரிதமாக எங்கள் பணியாளர்கள் பணியாற்றுகள். ஏறத்தாழ நேற்றைய தினம் மட்டும் பாத்தீங்கன்னா சுமாரா ஒரு 673 மீட்பு பணியாளர் மட்டுமே இருந்தால் ஆயிரக்கணக்கான காவல்துறை அலுவலர்கள் மற்றும் மற்ற துறை அலுவலர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா 22 பொது விநியோக கடைகள் நேற்றைய தினம் பாதிக்கப்பட்டன. உடனடியாக 20 நியாய கடைகளும் இன்றைய செயல்பட ஆரம்பித்து விட்டன. அதனால அரசு இயந்திரம் என்பது சொல்லக்கூடியது மக்களுக்காக செய்ய வேண்டிய பணிகளை உடனடியாக அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படக்கூடாது என்று வாங்கும் முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணம். 100% துண்டிக்கப்பட்ட மின்சாரம் ரிஸ்டோர் ஆயிருக்கிறதா? ஏன்னா சில இடங்கள்ல, கணிசமான சில இடங்கள்ல இன்னும் தண்ணீர் தேங்கி இருக்கு. கரண்ட் ரிஸ்டோர் ஆயிருக்கிறதா, போன் லைன் ரிஸ்டோர் ஆயிருக்கிறதா? இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள், துண்டிக்கப்பட்ட அத்தியாவசிய தேவைகள், பாதிப்புக்குள்ளான சேவைகள் பரிபூர்ணமா ரிஸ்டோர் இருக்குதா? எஸ்பெஷலி இந்த ஏரியா யூ ஆர் இன் சார்ஜ். அதாவது இந்த ஏறத்தாழ 54 டிரான்ஸ்பார்மர்ல ஒரு 42 ரெஸ்டோர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 12 டிரான்ஸ்பார்மர் விரைவில் இன்னொரு இன்று ராத்திரி ஒரு சிலதும் நாளை நீர் வடிந்தவுடன் அதை நாம் பாதுகாப்பு வசதியுடன் அதை நம்ம சுவிட்ச் ஆன் செய்ய வேண்டும். அதர்வைஸ் பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படும். அவர்களுடைய கோரிக்கையின் பேரில் தான் நம்ம தள்ளி வச்சிருக்கோம். நிறைய இடங்களில் சேஃப்டி ரீசன்ஸ் தண்ணீர் தேங்கி இருக்கு. ஆமா. அதனால எங்களுடைய முதல் கட்ட நடவடிக்கை என்னவென்றால் அந்த நீர் வடிவதற்கான மும்முரமான முயற்சிகள் நடந்து வருகின்றன. அதை நாங்கள் தொடர்ந்து இந்த இரவும் நாளையும் செய்து முடிப்பதற்கான பணிகளை ஈடுபட்டிருக்கிறோம். பற்றாக்குறை பத்தி, ஆள் பற்றாக்குறை பத்தி குறிப்பிட்டீங்க. அது நிச்சயமா இருப்பதை உணர முடியுது. பல்வேறு போர்சஸ் யூஸ் பண்றீங்க, ரொம்ப கடுமையான பணியை தான் செஞ்சிட்டு இருக்கீங்க, மாற்று கருத்து இல்ல. ஒருவேளை மத்திய அரசாங்கத்துடைய சர்வீசஸ் முன்கூட்டியே நம்ம கோரி இருப்போமே, ஆனா இன்னைக்கு ராணுவம், விமானப்படையெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். இந்த மத்திய அரசாங்கத்துடைய சேவையையும் பணிகளையும் மற்ற சேவைகளையும் நம்ம முன்கூட்டியே கோரி அதை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணிருப்போமே, ஆனால் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமோ? இல்ல, அதாவது இப்ப எங்களை பொறுத்தளவுக்கு இப்ப முதல் கட்டத்தில் பாத்தீங்கன்னா லோக்கல் காவல்துறை, லோக்கல் தீயணைப்புத்துறை பணிகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். மிகவும் கடுமையான உழைத்தால் 400க்கும் மேற்பட்ட பணியாளர் உழைத்தார்கள். ஆனால் இந்த மழை வெள்ளம் அதிகமா வந்ததன் காரணமாக கூடுதலாக பணிகளை அமர்த்துவதற்காக மாண்பு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் ஏறத்தாழ 600க்கும் மேற்பட்ட பணியாளர் உழைத்ததன் அடிப்படையில் ஏறத்தாழ 133 படகுகள் பல்வேறு பகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்டு வந்து காரணமாகத்தான் இந்த பணி நிலைமை சீரடைந்துள்ளது. கூடுதலா மத்திய அரசாங்கத்துடைய சேவையும், அந்த ஊழியர்களுடைய சேவையும், அந்த போர்சஸ் உடைய சேவையும் கூடுதலா கேட்டு பெற்று இருந்திருக்குமே, ஆனால் could it have been better?
இல்ல அதாவது தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரை நேற்றைய தினமே அதாவது உணவு பற்றாக்குறை வரக்கூடாது என்பதை காண்பதற்காக மீட்பு பணிகள் துவங்குவதற்கு முன்பாகவே மாநில அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் 6 ஹெலிகாப்டர்களை தயார் நிலையில் நிறுத்தி ஏறத்தாழ நேற்றைய தினம் மட்டுமே சுமாராக 3000 உணவுப் பொட்டலங்கள் அம்மா குடிநீர் பாட்டில்கள் எல்லாம் விநியோகம் செய்யப்பட்டது. ஆகையினாலே இந்த தருணத்தில் எந்த தமிழக அரசை பொறுத்தளவிற்கு எந்த ஒரு குறையும் மக்களுக்கு வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்தை தவிர அதனால எல்லா விதமான துறைகளும் இதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள என்று தெரிவித்துள்ளார். மாற்று கருத்துல பல்வேறு துறைகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. வார் ஃபுட்டிங்ல பல விஷயங்கள் எடுக்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய முயற்சிகள் நிச்சயம் குறைத்து மதிப்பிடக்கூடியதல்ல. அதே வேளையில இன்னும் சில கன்சர்ன்ஸ் இருக்கிறது. அந்த கேள்விகள் தான் எழுப்பப்பட்டது. இந்த பகுதியில் இணைந்தமைக்கு நன்றி திரு ராஜாராமன் ஐஎஸ். நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வியை தான் CR சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இடைவேளைக்கு முன்பு மத்திய அரசாங்கத்துடைய சேவையை தமிழக அரசாங்கம் ஏன்னா இப்படி ஒரு பேரிடர் நடக்க போகுது அப்படிங்கிறது இது தெரியாம திடீர்னு பெஞ்ச ஒரு விஷயம் இல்ல. வானிலை ஆய்வு மையம் இவ்வளவு கடுமையா இருக்கும் அப்படிங்கறத தெளிவா எச்சரித்திருந்தது. எச்சரித்தது போலத்தான் நடந்தது. இப்படி நடக்கும் அப்படிங்கும் பொழுது மத்திய அரசாங்கத்துடைய நம்ம முன்கூட்டியே கேட்டு பெற்றிருப்போமையானா இன்னும் பெட்டரா கையாண்டிருக்க முடியும். இதுவரைக்கும் மத்திய உதவி தமிழக அரசால் மத்திய அரசாங்கத்துடைய நிவாரண உதவியோ நிதி உதவியோ இதுவரைக்கும் அபிஷியலா ஆன் பேப்பர் கேட்கப்பட்டது. வானிலை ஆய்வு மையம் என்ன அதாவது 30 நாள்ல பெய்ய வேண்டிய மேல 3 நாள்ல பெய்யும் சொன்னாங்களா? புயல் வருதுன்னு சொன்னாங்க, மழை இருக்கும்னு சொன்னாங்க. பெரிய மழை பெய்யும் சொல்லல. சாரி சகோதரி, சொன்னாங்க. தெளிவான ஒரு வானிலை அறிக்கை இருந்தது. மழை பெய்யும் அப்படின்னு பல சமயங்களை தவறா இருந்திருக்கலாம். இந்த முறை மிகச்சரியா இருந்தது. நம்ம திடீர்னு யாரும் எதிர்பாராத வானிலை மையம் சொல்லி மிகச்சரியா இருந்தது. இந்த தடவை சொன்னதுக்கு மேல நடந்தது. நிச்சயமாக வானிலை ஆய்வு மையம் கூட இந்த அளவுக்கு 3 நாட்களில் அம்மா சொன்னதை போல 3 மாதங்களில் பெய்ய தேதியை குறிப்பிட்டு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளை கணிச்சு சொல்லிருக்கு. இது ஏதோ திடீர்னு அவங்க வேற ஏதோ பகுதியில சொன்னாங்க இவ்வளவு கடுமையா பெய்யாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்படி பெஞ்சிருச்சு நாங்க என்ன செய்வோம்னு கேட்கல மிஸ்டர் ஹரி. இந்த மழை பெய்யும் சொல்லாங்க, இல்லன்னு சொல்லல. பட் திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம். யாருமே சென்னை எப்ப சொன்னாங்க? முதல் தடவை மழை பெஞ்சு தீபாவளிக்கு முன்னாடி மழை பெஞ்சு முடிஞ்சு எல்லாம் கிளியர் ஆகி என்னைக்கு வடகிழக்கு பருவமழை துவங்க போது எவ்வளவு தீவிரமாக இருக்கும், எந்த பகுதிகளை வருஷம் சொல்றதா தனியார் ஆய்வு மையங்கள் சொன்ன அதே போல ரீஜனல் சைக்ளோன் வார்னிங் சென்டர் சொல்லியது எல்லாரும் சொன்னாங்க. இந்த முறை கணிப்பு சரியா இருந்தது. திடீர் கணிக்காம பெஞ்ச ஒரு மழை இல்ல. என்னுடைய கேள்வி இந்த முறை தான் கணிப்பு சரியா இருந்தது. இல்லங்க சார், அந்த கணிப்பிலும் அவர்கள் சொல்லியதை விட 100 மடங்கு அதிகமாக மழை பெய்திருக்கா இல்லையா? தயவு செஞ்சு அதை இல்ல. நீங்க 100 மடங்கு ஜாஸ்தியா பெய்திருக்கான்னு கேளுங்க. ஐ வில் சே எஸ். ஆனா கணித்ததை விட 100 மடங்கு பெய்திருக்கா. இந்த மழை 10 வருடங்களுக்கு பிறகு இடையில சுனாமிக்கு அப்புறம் தானே புயலுக்கு அப்புறம் இப்படி ஒரு மழை தமிழ்நாடு மழைக்கு நீங்க பொறுப்பு இல்ல, அதனது வீரியத்துக்கு நீங்க பொறுப்பு இல்ல. நான் கேட்பது இப்படி பெய்யறதுக்கான போர்காஸ்ட் இருந்தது, அதுதான் உண்மை. நம்ம மத்திய அரசாங்கத்துடைய உதவிய அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு இவ்வளவு ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கு, நீங்க வாங்க இவ்வளவு உதவி செய்யுங்க, எங்களுக்கு இவ்வளவு பேக்கேஜ் தேவைப்படும், இனிஷியல் பேக்கேஜ் இவ்வளவு தேவைப்படுதுன்னு ஏன் இந்த நொடி வரைக்கும் பிரதமருக்கு தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை மத்திய படை ஹெல்ப் பண்ணலையா? நான் கேட்பது இந்த ஒரு டிசாஸ்டர்ல மத்திய அரசாங்கத்துடைய ஒரு ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன்ல மத்திய அரசாங்கத்துடைய பங்கு நம்ம ஏன் நம்மளுடைய உரிமையா கோரி பெறல? இப்ப முதலமைச்சரோட பணிகள் சரியா இல்லங்கிறீங்களா? மத்திய அரசு வந்தாதான் முதலமைச்சரால பண்ண முடியும், இல்லன்னா பண்ண முடியாது. எல்லா பணிகளும் எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு அதிகம். பேரிடர் அப்படிங்கும் போது மத்திய உதவி அப்படிங்கிறது இயல்பான தேவை. அதை நம்ம பணிபுரியாங்க மிஸ்டாரி.
ராணுவம் வந்திருக்கு, ஹெலிகாப்டர் வந்திருக்கு. தமிழக முதலமைச்சர் வந்து 500 கோடி ஒதுக்கி இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி மத்திய அரசாங்கத்திட்ட ஏன் ஒரு தொகையை ஒதுக்க சொல்றது? முதல்ல நாங்க ஒதுக்கி இருக்கிற பணிகளை செய்யறோம். நிச்சயமா ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இழப்புங்கிறத கணக்கெடுக்கணும். கன்னியாகுமரி மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு, திருநெல்வேலியில மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு. எந்த அடிப்படையில் 500 கோடி ஒதுக்குனாங்க? ஒதுக்கி இருக்காங்க. முதல் இது கொடுக்கலையா? இப்போ ரிலீஸ் பண்ண கொடுக்கலையா? வீடு பணம் கொடுக்கலையா? 4 லட்சம் ரூபாய் கொடுக்கலையா? அதற்காக தான் இப்ப ஒதுக்கி இருக்காங்க. இதுதான் ஃபைனல் அமௌண்ட் முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்காங்களா? 500 கோடியோட சரி, இனிமே நாங்க எதுவும் ஒதுக்க மாட்டோம் அப்படி சொல்லலையே. 1000 கோடி ரூபாய் அது போதும். 1000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு அளவில் 500 கோடி ரூபாய் ரிலீஸ் மாற்றுக்கருத்து இல்ல. அவங்களுடைய வாதம் இது முதல். நான் திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். திரு கண்ணதாசன் அவர்கள் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருக்கிறார். சகோதரி சொன்னது போல 3 மாசத்துல பெய்ய வேண்டிய மழை சென்ற ஆண்டு 3 நாள்ல பெஞ்சிருக்கு. சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் 28 அக்டோபர்ல இருந்து 17 நவம்பர் வரைக்கும் 183 மில்லிமீட்டர். இந்த முறை 1100க்கும் மேற்பட்ட 1105 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. சோ இதுல வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு பெஞ்சிருக்கு. இந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது கணிசமான அளவுக்கு தவிர்க்க முடியாது அப்படிங்கறத நீங்க ஏற்றுக்கத்தானே சரி. அதாவது இதை வந்து உடனடியாக இப்ப சற்று முன் பேசிய ஒரு இந்திய ஆட்சி பணியாளர் கூட ஒரு ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர் போலவே தான் பேசுறான்னு சொல்லலாம். என்ன கேட்டா இப்ப சேலத்துல மாவட்ட நிச்சயமா சேலம் மாவட்ட ஆட்சியர் கூட அம்மாவோட உத்தரவுப்படி இந்த மழை பெஞ்சுன்னு சொன்ன மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியாளர்கள், இந்திய ஆட்சி பணியாளர்கள் மக்களுடைய பிரச்சனையை முன்கூட்டியே கண்டறிந்து அரசுக்கு தெரியப்படுத்தி அதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய பணியே. எந்த ஆட்சியில் இருந்தாலும் அவருடைய பணி மக்களுடைய பணி. அதனால்தான் ஆட்சி பணியாளர் என்று அவருக்கு பணியாளர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இன்னமும் வந்து ஆங்கிலேயர் காலத்து கலெக்டர்கள் போலவே அந்த மனோபாவத்தோடு மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்ளாமல் செயல்படுவதால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா ஆட்சியிலும் நான் வந்து பொதுவாக சொல்றேன். நான் வந்து பொது சொல்ல. ஆனால் இப்பொழுது அதிகம் சொல்ல வரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது இந்த ஒரிசா கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே அதிகம் புயலாலும் மழையாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரிசா. அந்த ஒடிசா மாநிலத்தில் கிட்டத்தட்ட 1999ஆம் ஆண்டு மிகப்பெரிய பேரிழப்பு ஏற்பட்டது. 2008ஆம் ஆண்டு பேரிழப்பு ஏற்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு பவுலின் புயலால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று சொன்ன பொழுது அங்கே முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர் செய்யப்பட்டார்கள். அணைகள் எல்லாம் பலப்படுத்தப்பட்டது, ஏரிகள் எல்லாம் பலப்படுத்தப்பட்டது, கால்நடைகள் கூட பத்திரமா கொண்டு சேர்க்கப்பட்டது. உயிரிழப்புன்னு பார்த்தா ஒரு 23 பேர் தான் இருந்தாங்க. மிகப்பெரிய கடுமையான தாக்குதல். அவர்கள் முன்னெச்சரிக்கையாக அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. இங்கே கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி அன்றே கடுமையான மழை பெய்யும் என்று ஒரு வானிலை மையம் தெரிவித்த பிறகு கூட இப்பொழுது தொடர்ந்து இந்த 1 மாதமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இப்ப காஞ்சிபுரம் பெரும்பாலான பாதிப்பு காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, கடலூர். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரத்துலாம் சேதம் இருக்கு, பொருட்சேதம் இருக்கு, வீடுகள் தண்ணிக்கு மாற்றக்கிறது இல்ல. ஆனா இன்னைக்கு லோ லைங் ஏரியாஸ்ல இன்னைக்கு செம்பரமாக்கெல்லாம் பொருட்சேதமா இருக்கே தவிர உயிர் சேதங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட 30,000-40,000 பேர் லோ லைங் ஏரியாஸ்ல இருந்து வேற பகுதிக்கு போயிருக்காங்க. நீங்க ஒண்ணு அடிப்படையா புரிஞ்சுக்கணும். நாங்கள் ஆட்சியாளர்களை குறை சொல்வது மட்டும் எங்கள் நோக்கம் அல்ல. தலைவருடைய அறிக்கை எடுக்கப்பட்ட நடவடிக்கை இல்ல. நீங்க அதுதான் தலைவருடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா, தலைவர் கலைஞருடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா, இந்த அரசு இந்த வெள்ள நிவாரண பணிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். இரண்டாவதாக 1 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண தமிழகத்துக்கு அளிக்கும் இல்லையா? ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக என்னோட ஆலோசனைகளாக தான் இந்த அரசு எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதை குற்றச்சாட்டுக்காக எடுத்துக்கொள்ள கூடாது என்பது என்னோட வேண்டுகோள். கேள்விக்குள்ளே ஆக்கல. இப்ப நீங்க 30,000-25,000 மேற்பட்டோர் இன்னைக்கு சென்னையில லோ லைங் ஏரியாஸ்ல இருந்து இன்னைக்கு வந்து ஏரிகள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய தண்ணி பாதிப்பு ஏற்படுத்திக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. உயிர் சேதம் கணிசமாக தடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சென்னை காஞ்சிபுரத்துல இட் ஹஸ் பீன் கண்ட்ரோல் இல்ல. இது மக்களுடைய விழிப்புணர்வு காரணமா தவிர்க்கப்பட்டதான் சொல்ல முடியும். காரணம் கேட்டீங்கன்னா, இவங்க ஏற்கனவே வந்து நான் சொன்னது போல பகுதியில் அன்னைக்கு மக்கள் வெளிவர தயங்கிய போது கூட நீங்க காவல்துறை உறுதியான வெளியில யார் உதவி செய்தாலும் பாராட்டப்பட மாற்று கருத்து கிடையாது. நான் வந்து காவல்துறையோட பணிகளையோ மற்றவருடைய பணியோ குறைத்து மதிப்பிடல. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஏற்பாடுகள் எல்லாம்
முன்னமையே செய்யப்பட்டிருந்தால் இந்த இழப்புகள் கூட குறைக்கப்பட்டிருக்கும். கடலூர்ல வந்து அந்த வீராண ஏரியை திறந்து விட்டப்ப என்ன அறிவிப்பு செய்யப்பட்டது? அதுல எத்தனை பேர் இறந்தாங்க? கடலூர் ஏற்கனவே தானே புயலால் பாதிக்கப்பட்டது, சுனாமியால் பாதிக்கப்பட்டது. அதற்கு பின்னர் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தூர்வாரப்பட்டதா, கால்வாயில் எடுக்கப்பட்டதா? ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். மழைநீர் வடிகால்லாம் சென்னை மாநகராட்சியில் கட்டினாங்க. இந்த நீரை எங்கே கொண்டு போய் சேகரிக்கிறார்கள்? இந்த எங்க கொண்டு லெட் அவுட் பண்றாங்க? எதுவுமே கிடையாது. இவங்களும் தான் எல்லா ஆட்சியிலையும் போன மாநகராட்சி இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டமா மாறிச்சு. அப்போ வந்து சொன்னேன் அப்பொழுதெல்லாம் இந்த மழை எப்பொழுதுமே தெரியும். ஐப்பசி மாசம் அடைமழை காலங்கள் தமிழர்கள் தெரிந்த ஒன்று. அதற்கு முன்கூட்டியே இதற்கான வழிமுறைகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் செய்யப்பட்டிருந்தது. அதனாலதான் இந்த பிரச்சனைகள் இல்ல. 96ஆம் ஆண்டு இல்ல 96ஆம் ஆண்டு இந்த அளவுக்கு சீற்றம் மக்கள் நல்லா தான் இருந்தாங்க. அது கவலைப்படாதீங்க. இப்ப இருந்த மக்கள் எந்த வேதனை பண்றான்னு பாருங்க. இவங்களுடைய ஆர்கே நகர் தொகுதியில 30 அமைச்சர்கள் போய் தேர்தலில் வேலை செஞ்சாங்க. இப்ப கூட முதலமைச்சர் வாக்காள பெருமக்கள் என்ன பேசிட்டு வந்தாங்களே தவிர அவங்க போய் மக்களுடைய பிரச்சனைகளை பேசல. அவங்க ஓட்டு போடுற மக்களா பார்த்தாங்களா, பாதிக்கப்பட்ட மக்களா பார்க்கல. அதுதான் அந்த பிரச்சனையே. அவங்களுடைய சிந்தனை எல்லாம் வாக்களிக்கூடிய மக்களா பார்க்கறாங்க தவிர மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களா பார்க்கல. ஆனால் அங்க 30 தொகுதிகள் 30 அமைச்சர்கள் வேலை செஞ்சாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? எத்தனை பேர் வந்து அவங்க போய் மக்கள் பிரதிநிதி இருக்கிறாங்க? அந்த சொன்னார் முதல்ல ஆட்சி பணியாளர் சொன்னாரு, சென்னையில மட்டுமே வளர்மதி, கோகுலேந்திரா உள்ளிட்ட அமைச்சர்கள் டிப்ளாய் இருக்கிறாங்க. கடலூர்ல 6 அமைச்சர்கள், 10 IAS அதிகாரிகள். முன்கூட்டியே செஞ்சிருக்கலாமா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. நான் திரு ஜெகதீஷ் அவருடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். இந்த மீட்பு பணிகள், மீட்பு நிவாரண பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய குறைபட்டிருக்க அளவுக்கு இருக்கா? முந்தெடுப்பு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கன்சர்ன்ஸ் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதுல தூர்வாரப்படுறதுல இருந்து டீசில்டிங்ல இருந்து கேள்விகள் எழுந்திருக்கு. ஆனா மீட்பு அப்படிங்கிறது ஒரு அரசு இயந்திரம் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் வைத்து என்ன செய்தோ அதை செஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னா மறுப்போமா? இல்லங்க, அதாவது நான் ஐஏஎஸ் அவர்கள் சொன்ன விஷயத்துல வந்து எடுக்கிறேன். அவர் வந்து இப்ப தாம்பரம் ஏரியா சொன்னாரு. இன்னைக்கு வந்து முடிச்சூர் பகுதிகள், மண்ணிவாக்கம் பகுதிகளில் இன்னைக்கு என்னுடைய உறவினர் ஒருத்தர் அங்க இருக்காரு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா தண்ணி இருக்கு. அவர் வந்து என்னுடைய வண்டி லெவல் ஃபுல்லா தண்ணி இருக்கு, நான் வெளியே வர முடியல அப்படின்னா. நேற்று எப்படியாவது வாங்கினா போட்டு கொடுக்கன்னு சொல்லிருக்காங்க. நான் எப்ப வரும்னு தெரியல அப்படின்னு கடைசியாக கயிறு கட்டி அவங்களே இறங்கி வந்துட்டாங்க. எல்லா மக்களும் சேர்ந்து கயிறு கட்டி அங்க இருக்கிற லோக்கல் மக்களோட இது போட் வராம இது நடந்துட்டு இருந்தது. இன்னொன்னு அவர் சொன்னாரு, மக்கள்கிட்ட வந்து கால்ஸ் நேற்று 1 மணில இருந்து வர்றது இல்ல அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கட் ஆகி 3-4 நாள் ஆச்சு. அவங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ண முடியாது. இன்னைக்கு பெரும்பாக்கத்துல பார்க்க நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உலகத்துல இருந்து முழுசா கட்டா இருக்கோம். எங்க வீட்டுக்காரங்க 2 பேர் வேலைக்கு போனாங்க, வெளியே போனாங்க. அவங்க எப்படி வருவாங்க தெரியும் போல என்னால வந்து போன் ரீசார்ஜ் பண்ண முடியல. நாங்க வந்து எங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு கூட இங்க தண்ணீர் இல்ல. தண்ணீர் வெள்ளமா ஓடுது ஒரு பக்கம், இங்க கழிவறைகளுக்கு தண்ணீர் இல்ல, எங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்ல. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நாங்க சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. இன்னொன்னு அவர் சொன்னதிலே ஒரே பாயிண்ட், நீர் வடிவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு தவிர நீரை அகற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்னங்கிறது இன்னைக்கு இல்ல. என்ன சாத்தியக்கூறுங்கிற கேள்வியும் இருக்கு. இவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்னா இன்னைக்கெல்லாம் வடிக்க முடியும், அதுக்கான முயற்சி சூப்பர் சக்கரை இயந்திரங்கள்லாம் பயன்படுத்த முடியும். ஒரே சமயத்துல 3 நாள், அதுவும் குறிப்பா ஒரு 8 மணி நேரத்துல அதீதமா மழை பெய்யுமானால் அந்த சமயத்துல அந்த நீர் வந்து தேங்காம பாத்துக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினால ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஒரு கிளாஸ்ல இதுக்கு மேல தண்ணி வந்துச்சுன்னா ரொம்ப தான் செய்யும். அது போலதான் அதுல என்ன கேட்டீங்கன்னா, இப்போ இந்த மேடவாக்கம், பெரும்பாக்கம் இந்த பகுதிகள் எல்லாமே ஏன் வந்து இன்னைக்கு வரைக்கும் தண்ணி இருந்தா செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டு முக்கியமான காரணம். செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டதுக்கு ஒரு பிளட் அலர்ட் மெசேஜ் கவர்மெண்ட்ல இருந்து வந்ததா? ஊடகங்கள் நீங்க சொன்னீங்க 2500 அடி திறந்து விட்டாங்க, 5000 அடி, 7500 அடி, 18000 அடி வரைக்கும் நீங்க ஊடகங்கள் சொல்லிட்டே இருந்தீங்களே தவிர கவர்மெண்ட் இருந்து ஒரு சின்ன SMS வந்ததா? இது பிளட் அலர்ட். இன்னைக்கு வந்து ஒரு 3 நாள் தொடர்ந்து மழை பெய்யும். செம்பரம்பாக்கம் ஏரியா நாங்க திறக்க போறோம், பூண்டி ஏரி திறக்க போறோம். செம்பரம்பாக்கம் வரைக்குமா அரசு தகவல் வந்தது, வெளியில் வந்தது. பட் என்னுடைய கேள்வி, உயிர் சேதம் மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதி கடலூர். கடலூர்ல இது வந்து பருவம் தப்பி பெஞ்ச மழை இல்ல, போர்காஸ்ட் இல்லாம பெஞ்ச மழை இல்ல. கடலூர் மழையால் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு இருந்தது, உங்களால மறுக்க முடியாது. கடிலமார் அதே போல பரவனார், இங்க இருந்து தண்ணி அதீதமாக, உபரி தண்ணி அதிகமாக வெளியில வந்த காரணத்தினால பல பகுதிகள் அடித்து செல்லப்பட்டன. லோலாயிங் ஏரியாஸ், அங்க வெள்ள அபாய எச்சரிக்கை செய்யப்பட்டதா? இந்த பகுதியில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்கு. இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையை கெடிலத்திலிருந்து, பரவனாரிலிருந்து தண்ணீர் வெளியாகும் பொழுது மாவட்ட நிர்வாகம் செய்திருக்குமே ஆனால் உயிரிழப்புகளை, பொருட்சேதத்தை தடுத்திருக்க முடியாது சகோதரி. உயிர் சேதத்தை குறைத்திருக்க முடியுமா, தடுத்திருக்க முடியுமா? முடியாது.
வானிலை ஆய்வு மையம் எப்போ புயல் வருதுன்னு சொல்லுதோ அடுத்த நிமிஷம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடப்படும். மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடப்படும். கரையோர வாழ்ற மக்களுக்கு தண்டாரம் மூலம் தெரிவிக்கப்படும். தெரிவிக்கலன்னு சொல்லாதீங்க, தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட கேள்வியை நான் வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். கடலூர்ல ஒரே ஒரு விஷயம், கெடிலத்துல பரவனாறுல அதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். வெள்ள அபாய எச்சரிக்கை வந்த போது விடப்பட்டதா இல்லையா? விடப்பட்டது. ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். ஒரு தகப்பனார் 2 வளர்ந்த மகன்களை கொண்டு எடுத்துட்டு போய் வெள்ளம் ஓடுது. மக்கள் கிட்டே நாங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த இது மூலமா விழிப்புணர்வு கேட்டுக்கிறோம். வெள்ளத்தை வேடிக்கை பாக்குறேன்னு தன் 2 மகன்களை கொண்டு போய் அந்த அடிச்சுட்டு போறாங்க. அந்த பிள்ளைங்க அஜாக்கிரதையால் ஏற்பட்ட மரணங்கள் அல்ல. கெடிலத்துல பரவனாறுல இப்ப இல்ல, அதற்கு பிறகு 8ஆம் தேதி 9ஆம் தேதி மழை பெஞ்சது இல்ல, அப்ப விடப்பட்டதா? விடப்பட்டது சொன்னாங்க. அவங்க இல்ல அந்த பகுதியில் மட்டும் சொல்றோம். இப்ப நீங்க சொல்றீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விடப்பட்டிருக்குமானால் அங்கே ஏன் எவாக்குவேட் ஆகல? இமீடியட் லோ லைன் ஏரியாஸ்ல இருந்து ஏன் மக்கள் எவாக்குவேட் ஆகல? அவங்க ஏன் வெளியேற்றப்படல? யாரோட பொறுப்பு? அரசுடைய பொறுப்பு இல்லையா? தண்ணி பாதிக்கப்பட்ட இடங்கள் கூட பார்த்தேன். ஈக்காடு தாங்கல் பகுதியில ஏரியினால திறந்து விடப்பட்ட தண்ணி வரப்போகுது அப்படின்னு மக்கள் வெளியில வரத்துக்கு தயங்கினாங்க, இல்ல தாமதப்படுத்தினாங்க பொருள் எல்லாம் சேகரிக்கிறேன்னு. காவல்துறை மற்ற துறைகள் வெளியேற்றினாங்க, பாராட்டுக்குரியது. அது போல கடலூர்ல செய்யப்பட்டது. எல்லா எச்சரிக்கையும் கொடுத்தாங்க. அவங்க சொல்றாங்க மக்கள் கிட்ட மக்கள் கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லைங்கிறத நான் ஊடகத்தை சொல்றேன். தயவு செஞ்சு முழுப்பழியும் மக்கள் மேல போடுறீங்களே தவிர அரசுக்கு இருக்கக்கூடிய பழி இல்ல. இவங்க இவ்வளவு தூரம் வரும் அந்த மக்கள் நினைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை செய்தது. ஏன்னா கடலூர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குத்தம் சொல்லாதீங்க. அரசு எடுத்த முயற்சியை இந்த அரங்கத்திற்கு கூட எல்லாரும் ஏத்துக்கணும், மக்கள் ஏத்துக்கணும், குறைச்சு மதிப்பிட முடியாது. ஆனா அரசு இன்னும் முன்ஜாகிரதையோட இன்னும் உறுதியா செயல்பட்டு இருக்க வேண்டிய தருணங்கள் சுட்டிக்காட்டப்படுது. எங்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் என்னைக்கு புயல் எச்சரிக்கை அறிவிக்கப்படுதோ, ஏதாவது கடலூரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பகுதி, தானே புயல் பாதிக்கப்பட்ட பகுதி, தாழ்வான பகுதி, சூழ்ந்துள்ள பகுதி, இத்தனையும் அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும். பரவனாறுல இன்னும் சீரும் சிறப்புமோட செயல்பட்டு முடியுமாங்கிறதா என்னுடைய கேள்வி. அவங்க சொல்ற மாதிரி தானே புயலால் பாதிக்கப்பட்ட பகுதி, கடலால் தொடர்ந்து புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிங்கிறத அரசு உணர்ந்திருந்தா இந்த தானே புயலுக்கு பிறகு செய்த வேலைகள், அதாவது நான் சொல்றது லாங் டேர்ம், அதாவது அன்னைக்கு நிவாரணம் கொடுத்தது சரி, நிவாரணம் கொடுத்து மறுசீரமைப்பு பண்ணது சரி, ஒரு லாங் டேர்மா ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட இது பதில் கிடையாது. 4 வருஷம் வச்சு ஆச்சுங்க. நீங்க வந்து 4 வருஷம் மக்கள்கிட்ட வாக்குறுதி கேட்கணும் சொல்லலாம். அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டிருக்கு. நீர்வளம் நிலவரத்துக்கு ஜஸ்ட் கோ டு தி கூகுள் அண்ட் see நிறைய ஃபண்ட்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு. பல மாநில நதிநீருக்காக கடந்த 5 வருடங்களில் 800 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, செலவழிக்கப்படவில்லை. செலவழிக்கப்படவே இல்லை. எந்த நதியை எந்த நதியும் சொல்லுங்க. எந்த நதியும் ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க சொன்னாங்க. வெள்ளத்தடுப்பு பண்ணிருக்காங்க 5 ஆண்டுகள் 2500 ரூபாய் நிதி ஒதுக்கி. அதற்கு என்ன நடவடிக்கைகள், எவ்வளவு செலவழிக்கப்பட்டதுன்னு வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளத்துக்கு திமுக அதிமுக தெரியாது. இந்த பிரச்சனை திமுக அதிமுக பிரச்சனையும் கூட அல்ல. அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகளை பாராட்டக்கூடிய அதே வேளையில எழக்கூடிய கன்சர்ன்ஸ் தான் இவை. காவிரியில ஒரு பக்கம் நமது அரசு கோர்ட்ல போராடிட்டு இருக்கு. ரொம்ப நியாயமான ஒரு போராட்டம் தான், மாற்றுக்கிறதுல நம்முடைய உரிமைக்கான போராட்டம்.
இவ்வளவு டிஎம்சி தண்ணி இந்த மாசத்துல இவ்வளவு டிஎம்சி தண்ணி திறக்கணும், திறக்கலைங்குது. கர்நாடகா நான் திறக்க மாட்டேன், தண்ணி எல்லாம் தரவே முடியாது, தமிழ்நாட்டுக்கு தண்ணியா தட்டுறேங்குது. தட் அப்பார்ட், நாம இந்த மழை ஒரு கடுமையான மழை, இன்னைக்கு நம்ம எல்லாம் கொஞ்சம் திருப்திப்படுறோம், ஒரு வருஷத்துக்கு தண்ணி பிரச்சனை மெட்ராஸ் கிடையாது, அந்த பகுதிக்கு கிடையாது அப்படின்னு. எவ்வளவு அதிகமாக கடலுக்கு வீணா தண்ணியை விடுறோம். ஒரு நார்மல் இயர்ல சகோதரி 130 டிஎம்சி ஃபீட் தண்ணி தமிழ்நாட்டுடைய ஆறுகள்ல இருந்து கடலுக்கு வீணா கலக்குது. காவிரியில இருந்து 10 டிஎம்சி ஃபீட் தான் இந்த மாசம் 2 அடுத்த மாசம் 10 நீதிமன்ற அவமதிப்புன்னு போராடும், உரிமை மாற்று கருத்து இல்லை. ஆனா இவ்வளவு தண்ணியை வீணடிச்சிட்டு இருக்கோம். இந்த ஒரு 3 நாள் மழையில மட்டும், கடலூர்ல பெஞ்ச 3 நாள் மழையில மட்டும் நமக்கு கிடைச்ச தகவலின்படி 7.5 டிஎம்சி கடலுக்கு தாரவாத்திருக்கிறோம். சென்னையில எவ்வளவு, மற்ற ஊர்ல எவ்வளவு, இவ்வளவு டிஎம்சி நம்ம கடலுக்கு தாரவாக்குறோம். நம்முடைய நீர் மேலாண்மை அப்படிங்கிறது சரியா இருக்காங்கிற கேள்வி எழும்பிருக்கு. திரு ஜெகதீஷனுடைய கருத்தை கேட்டு உங்கள்கிட்ட அந்த கேள்வியா கிடைச்சோம். 2 விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒண்ணு, இன்னைக்கு எந்த வீராணம் நிரம்பி இவ்வளவு உயிர்ச்சேதம் பொருட்சேதம் ஏற்பட்டதோ அந்த வீராணத்தை துறக்க சொல்லி ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை தடியடி கொண்டு அடக்கி ஒடுக்கணும். அது ஒரு பக்கம் விவசாய தேவைக்காக போராட்டாங்க, அதை அடக்கி ஒடுக்கணும். அப்ப தண்ணி இல்லைன்னு சொன்னோம். அதே வீராணம் வந்து இன்னைக்கு நிறைஞ்சு இன்னைக்கு உயிர்ச்சேதம் ஏற்படுத்திருக்கு. இன்னைக்கு வீராணத்தினால மற்ற கெடிலம் அந்த மாதிரி ஆகுது. இந்த பக்கம் இப்ப பாலாறு வந்து நல்லா நிறைஞ்சு ஓடிட்டு இருக்குன்னு வரலாறு காரணாத மாதிரி நான் ரொம்ப வருஷமா அதை பார்த்ததே, நான் பிறந்ததுல இருந்து பார்த்ததே கிடையாது. பாலாறு தண்ணி ஓடிட்டு இருக்கு. அந்த பாலாற்று தண்ணிகளை தேக்கி வைத்து விவசாயத்திற்கோ குடிநீருக்கோ பயன்படுத்த முடியுமா? இல்லை. ஏன்னு கேட்டா தடுப்பணைகள் இல்லை. இன்னைக்கு பாலாறு இன்னைக்கு எவ்வளவு மழை பெஞ்சாலும் மறுபடியும் இதெல்லாம் வந்து கடல்ல போய் சேரப்போகுது அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. அப்ப அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிறது 2 விதமா பார்க்கணும். ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு நிவாரணம் ரிலீஃப் ஒர்க்ஸ் பண்றதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வேணும். இன்னொன்னு நம்ம வந்து இப்ப விவாதமே எப்படி மாறிடுச்சுன்னா, மழை வந்து ஒரு சாபம் மாதிரி மாறிடுச்சு. மழை வந்து ஒரு வரம். அந்த வரத்தை எப்படி நாம் பாதுகாத்து வைப்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வேணும். அந்த முன்னெச்சரிக்கை காலத்துல பெஞ்சதுனாலும் கூட இது பருவம் தவறிய மழை அல்ல, நிச்சயமாக அல்ல. அந்த அதாவது மழை வந்து ஒரு சாபம் மாதிரி வந்து மழையை வரமா பார்த்திருந்தா நிச்சயமா தடுப்பணைகள் எவ்வளவு கட்டியிருக்கணும், இதுக்கு எவ்வளவு தூர்வாறுதல். இன்னைக்கு நம்ம திருச்சியில இருந்து சென்னை வர ரோடுல நிறைய அடுல பாலங்கள் பார்ப்போம். அந்த பாலங்கள் எல்லாமே வந்து வறண்டு போயிருக்கிறதெல்லாம் எப்ப தண்ணி ஓடும் பார்த்துட்டு எல்லா பாலங்களிலும் தண்ணீர் ஓடுகிறது. ஆனா வந்து அதை தேக்கி வைக்கிறதுக்கு நிலைமை இல்லை. இன்னைக்கு எல்லாம் கடல்ல போய் கலக்கிறதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. இதை மாற்றுவதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு தூர்வாரி இருக்கணும். நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், போற வழிகள்ல நிறைய பாறைகள் இருக்கும், நிறைய முட்புதர்கள் இருக்கும், இந்த செடிகள் மண்டி கிடக்கும். அதை தூர்வாருவதற்கு அக்கறையே இல்லாத அரசாங்கம் இருக்கிறது. தொடர்ந்து இது வந்து இவங்களை மட்டும் குறை சொல்ல, தொடர்ந்து அது வந்து யாருக்கு பயன்படுகிற மணல் கொள்ளையர்கள் மட்டுமே பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்குமே என்ன எங்களோட வேதனை கேட்டீங்கன்னா, இப்ப பாலாறு தண்ணி வந்துருச்சு, மறுபடியும் இந்த கடல்ல கலந்ததுக்கு பிறகு இது மணல் கொள்ளையர்களுக்கு தான் இது மறுபடியும் பயன்படுமோ தவிர நம்ம விவசாயிகளுக்கோ குடிநீருக்கோ திரு கண்ணதாசனுக்கும் சரி, திரு செல்வி சரஸ்வதி அவர்களுக்கும் சரி, இந்த வீராண ஏரி இன்னைக்கு நிரம்பி வழியுது, இன்னைக்கு மதுராந்தக ஏரி நிரம்பி வழியுது, ஊருக்குள்ள போகுது, செம்பரம்பாக்கம் போகுது. ஆனா ஒருவேளை இவையெல்லாம் தூர்வாரப்பட்டிருந்தால் இதை விட அதிகமான தண்ணீரை தேக்கி இருக்க முடியும். உங்கள் ஆட்சியும் சரி, இந்த ஆட்சியும் சரி, இத தூர்வாரதை பொறுத்த வரைக்கும் என்ன செய்தது? வீராண ஏரியா எப்ப நீங்க தூர்வாரினீங்க? நீங்க எப்ப தூர்வாரினீங்க? பிளீஸ் சொல்லட்டும், 2 பேரும் சொல்லுங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு வினா வச்சீங்க, ஏரிகள் தூர்வாடுறது, எப்படி நீரை தேக்கி வைப்பது, எப்படி நீரை வீணாக்காமல் சேமிப்பது. புவியியல் ரீதியாக தமிழகம் வந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செறிந்திருக்கக்கூடிய ஒரு நில அமைப்பு. இங்கு இயற்கையாகவே வந்து கல்லணை, மேட்டூர் அணை, சில ஏரிகளை தவிர மற்றவையெல்லாம் இயற்கையாக உருவாக்கப்பட்டவை அல்ல. அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளும் இங்க குறைவாக இருக்கிற காரணம் ஏன்னா நீரை தேக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. 2% 59% வரைக்கும் எதனால தூர்வாராத காரணத்தினால 11 மில்லியன் கியூபிக் மீட்டர் இருக்கக்கூடிய வறட்சியான காலத்துல தூர்வாரீங்களா? இருக்கக்கூடிய காலங்களை விட நீங்க வந்து ஒன்னு அடிப்படையா புரிஞ்சுக்கணும். ஒரு காலகட்டத்தில் தென்னாடு ஒன்றாக இருந்தபோது, கர்நாடகா எல்லாம் ஒன்றாக இருந்தபோது அப்போது நீர் பிரச்சனை இல்லை. மொழி வழி மாநிலங்களை பிரிக்கப்பட்ட பிறகு இந்த பிரச்சனைகள் வருது. அப்பொழுதும் மழையை நம்பிதான் தமிழகம் இருந்த ஒரு சூழல். ஒரு நீர்நிலை இப்பொழுது தூர்வாரக்கூடிய சூழ்நிலையில தூர்வாரப்பட்டதா? இப்பொழுது உள்ள பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நதிகள் இணைப்புன்றது, குண்டாறு வைப்பாரணி திட்டம் இவைகள் எல்லாம் இருந்தால், இந்த நதிகள் எல்லாம் ஆறுகள் எல்லாம் இணைக்கப்பட்டிருந்தால் இப்படி வீணாகக்கூடிய கடல் தடுக்கப்பட்டிருக்கும். வீராணம் தூர்வாரப்பட்டிருந்தால் இந்த பாதிப்பை சற்றேனும் குறைத்திருக்கலாமா? இல்ல, வீராணம் மட்டும் தூர்வாரப்படுவது மட்டும் பிரச்சனை இல்லை. அது கிடையாது. இங்க பாருங்க, அணைகள் பலப்பட்டிருக்க வேண்டும்.
உயரம் இருக்கணும். இப்ப முல்லை பெரியார் அணையை உயர்த்தது பேசுறோம், ஆனால் இந்த அணைகளை உயர்த்தி இருக்கலாம். நீங்க என்ன செஞ்சீங்க? அடுத்து உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க என்ன செஞ்சீங்க? அதாவது இந்த அணைகள் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழவில்லை. ஒன்னு அடிப்படையான காரணம் இந்த மாதிரி பிரச்சனை வந்தா வைப்பாறு குண்டாறு காவிரி இணைப்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு துவக்கப்பட்டது. அதோட நிலை என்ன? தொடரப்பட்டதா என்றால் இல்ல. இது முதல் துவக்கம் தான். அது அதே போல தாமிரபரணி யாரு கருமேனி யாரு வந்து இணைக்கணும் சொல்லி திட்டம் கொண்டு வந்தாங்க. அது நடைபெறப்பட்டதா இல்ல. இவையெல்லாம் செயல்படுத்தப்பட்டிருந்தால் இப்படி காவிரி நீர் வீணாக்கூடிய நீர் மற்ற நீர்கள் எல்லாம் இணைந்து நீர்வளம் பெருகும். அதே மாதிரி செக் டேம் பத்தி சொன்னாங்க. இந்த தடுப்பணைகள் எல்லாம் கட்டினா நீர் இந்த நிலத்தடி நீர் தான் பெருகுமே தவிர நீரை நீங்க ரொம்ப நாள் தேக்கி வைக்கலாம் முடியாது. நிலத்தடி நீர் என்ன பெருகலாம். அதே மாதிரி தோழர் நண்பர் சொன்னது மாதிரி இந்த மணல் கொள்ளையர்களுக்கு அது இடம் கொடுக்காமல் இருந்தாலும் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் கிராமத்தில் சிறு சிறு குளங்கள் குட்டைகள் எல்லாம் மிக செம்மையான முறையிலே தூர்வாரப்பட்டு பராமரிக்கப்பட்டிருந்தால் நீர் சேமிக்கப்படலாம். திராவிட முன்னேற்ற இன்னைக்கு இந்த மழையை எடுத்துப்போம். மதுராந்த ஏரி நிரம்பி வழியுது, வீராண ஏரி நிரம்பி வழியுது. இங்க எல்லாம் தூர்வாரப்பட்ட சமயம் திமுக ஆட்சி காலத்துல எப்போது? இன்னைக்கு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் முழுவதுமா இன்னைக்கு நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை அடிப்படையில நாங்க வேற மாதிரி இதை பராமரிச்சோம்னு சென்னையில இருக்கக்கூடிய எந்த நீர்நிலை எப்படி எப்படி வேற மாதிரி எப்படி பராமரிச்சீங்க? வீராணத்தை தூர்வாரினீங்களா? மதுராந்தகத்தை தூர்வாரினீங்களா? அதாவது மேட்டூர் வந்து தூர்வாரக்கூடிய நிகழ்வு அங்க இல்ல. காரணம் என்ன கேட்டீங்கன்னா மேட்டூர்ல பெரும்பாலும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாம தான் இருந்தது. வறட்சி பெரும்பாலும் இருந்தது. மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல எவ்வளவு ஏரிகள்லாம் தூர்வாரப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமே இப்ப இல்ல. அப்பொழுது திராவிட முன்னேற்ற ஆட்சியில் அந்த 5 ஆண்டுகள்ல பல்வேறு ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கின்றன. ஆறுகள் எல்லாம் வந்து வழித்தடங்கள் செயல்படுத்தப்பட்டு பல்வேறுங்கிறாங்க, நீங்களும் பல்வேறு. சகோதரி சரஸ்வதி பொன்னேரி ஏரி அப்படின்னு பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு ஏரி. ஒரு மொழிவாரி மாநிலங்கள் பத்தி பேசுறாரு. இது ராஜராஜ சோழனால் துவக்கப்பட்ட அதாவது கட்டப்பட்ட ஒரு ஏரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏரி வந்து தன்னுடைய முழு கொள்ளளவில் 10% பயங்கரமா மழை பெய்யுது. பெரம்பலூர்லையும் 10%, 20% மட்டுமே நிரம்பியுள்ளது. காரணம் என்ன? தூர்வாரதே கிடையாது. இது வந்து ஆண்டு கணக்கு ஆயிடுச்சு. பெரம்பலூர் எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்து குடிநீருக்காக கஷ்டப்படுறாங்க, அரியலூர் மாவட்டத்தில் எப்படி கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் இந்த ஏரி தூர்வாரப்பட்டதே கிடையாது வரலாற்று பூர்வமாக அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய கேள்வி 2 கேள்விகள், 2த்துக்கும் நீங்க பதில் சொல்வீங்கன்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல IAS அதிகாரிகளை நியமிச்சிருக்கீங்க, அமைச்சர்கள் அமைச்சிருக்கிறீங்க. கடலூருக்கு 6 அமைச்சர்கள், 10 IAS அதிகாரிகள். நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவங்க மேற்பார்வையிடுறாங்க. உதவி செய்யப்பட்டிருக்கு. மின்சாரம் ரிஸ்டோர் ஆயிருக்கு. மாற்றுக்கருத்து சொல்லல. ஆனால் இவர்கள் இந்த ஒரு வெள்ளம் பாதிப்பு ஏற்படும் கணிச்ச சமயத்துல போயிருப்பார்களே, ஆனால் இன்னும் சிறப்பா செஞ்சிருக்கலாமா? இன்னொன்று 130 TMC ஃபீட்ட சாதாரண காலத்திலே கடலுக்கு அனுப்புறோம். நம்ம இந்த ஒரு காலகட்டத்தில் 3 நாள்ல 7.5 TMC கடலூர்ல இருந்து மட்டும் அமைச்சிருக்கோம். இன்னும் சிறப்பான திட்டமிடல் இருந்திருக்குமானால், சரியான திட்டமிடல் இருந்திருக்குமானால் இந்த கட்டுப்பாடுகளை நீங்க கர்நாடகத்துல கேட்கிற நம்ம இதை தடுத்து நிறுத்திருக்க முடியும் இல்லையா? இந்த ஒரு கடல்ல வீணாறத நம்ம தவிர்க்கிறோம். அதற்கான சரியான நடவடிக்கைகளை உங்களுடைய அரசு எடுத்திருக்கிறதா? முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். பலமான மழை வந்த போவே எல்லா அந்த 6 அமைச்சர்களும் போய் ஒரு கிட்டத்தட்ட 10 நாள் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னமோ நேத்துதான் போன மாதிரி மிஸ்டர் ஹரி 10 நாளா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நேத்துக்கு போனாங்கிறது இல்ல, மழை அடிச்சது இல்ல, மழை ஜோர்னு பெஞ்சது இல்ல, அதுக்கு போர்காஸ்ட் இருந்தது. அந்த லோக்கல் அமைச்சர் மிஸ்டர் சம்பத் அங்கேதான் இருந்தாங்க, மாண்புமிகு அமைச்சர். அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வீரியம் ஜாஸ்தி ஆன உடனே இமிடியேட்டா பொதுப்பஞ்சு அப்படி கிடையாதுங்க. எங்க முதலமைச்சருக்கு தெரியும். அவங்க செய்தி அவங்க சொல்றாங்க. செய்திகளை பார்த்து அனுப்பக்கூடியவர் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இல்ல. சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு செய்தியும் பார்த்து தான் ஒரு முதலமைச்சர் காரியத்தை பண்ணுவாங்க. எல்லா காரியமும் நடக்குது, மக்களுக்கு நடக்குது. அந்த ஒரு போர்காஸ்ட் வந்திருந்த போது இன்னைக்கு வந்து அரசியங்கிறம் பெரிய அளவுக்கு முடுக்கிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க, ஃபீல்ட்ல இருக்கிறாங்க, மேற்பார்வையிடுறாங்க, மாறுபடல. ஆனா இது ஒரு முன்னெடுப்பு காலகட்டத்திலே இருந்தே இந்த லெவல் ஆஃப் சூப்பர்விஷன் இருந்திருக்குமானால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்திருக்கலாம். சரி, திருப்பி எனக்கு அதே மழை வரும்.
மழை வரும். இவங்க இப்படி சொல்றதெல்லாம் நீங்களும் பேசாதீங்க. இந்த மழை என்பது வானிலை ஆய்வு மையம் கூட இவ்வளவு மழை பெய்யுங்கிறத சொல்ல புயல் எப்ப வந்தாலும் ஒரிசாவுக்கு ஆந்திராவுக்கு போறதா நம்ம நாட்டுல கடுமையானது முதல் மிக கடுமையான மழை வானிலை அறிக்கை சொல்றேன். பல இடங்கள்ல டெல்லியில இருந்து சுனாமி வார்னிங் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படல. அன்னைக்கு சுனாமி வார்னிங் வெளிநாடுகள்ல அன்னைக்கு ஊடகங்கள் இல்ல இருந்தா வெளிநாடுகள்ல சுனாமி வார்னிங் கொடுக்கப்படுது. வராத சந்தர்ப்பங்கள் இருக்கு. அது போல முந்தைய காலத்துல கொடுத்தாங்க, அப்ப மழை பெய்யல அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வானிலை ஆய்வு மையத்தோட இயக்குனர், நேஷனல் இன்ஸ்டிடியூட், தனியார் வானிலை அமைப்புகள் கடுமையானது முதல் மிக கடுமையான மழை வரைக்கும் இந்த பகுதிகளில் பெய்யும் ஊர் பேர் பகுதி மாவட்ட வாரியா சொன்ன பிறகு நம்ம வந்து அப்படி சொன்னாங்க. நீங்க பேசுறத பார்த்தா கேரே எடுக்கல, அரசு வேடிக்கை பார்த்து கையை கட்டி எதுவுமே நடக்கல. நீங்க கேக்குறது அப்படிதான் இருக்கு. நீங்க சொல்வது அவங்க சொல்லலாம், திமுக சொல்லலாம், புகார்களை அப்படின்னா யாரும் சொல்லல, திடீர்னு பெஞ்சதுன்னு சொல்றதுனால யாரும் சொல்லல. மழை பெய்யும் என்பது பருவகால மழை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் வரலாற்றில் 10 வருஷத்துக்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச புரட்சித்துல எம்ஜிஆர் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மழை வந்தது. அதன் பிறகு 2005 வந்தது. ஆனா இந்த மழையை பொறுத்த வரைக்கும் வானிலை அறிக்கை சொன்னா நாங்க ஒத்துக்கிறோம். அது கேட்ட லோக்கல் மினிஸ்டர் அங்க இருந்தாங்க, அங்க இருக்கிற கலெக்டர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இது இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் ஆனதுக்கு பிறகு அடுத்த நிமிடம் அங்க எல்லாம் போயாச்சு. இன்னும் சரியான நீர் மேலாண்மை, இன்னும் சரியான லார்ஜர் எஃபர்ட்ஸ் இந்த பாதிப்புகளை தடுத்திருக்க முடியும் அப்படின்னா மிக இல்லை. ஒரு விஷயம், நதிநீர் இணைக்கப்பட வேண்டும் என்பதில் அதிமுகவுக்கும் ஒருமித்த கருத்து உண்டு. மத்திய அரசு நிச்சயமாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பல நாட்களாக நாங்கள் வைக்கும் கோரிக்கை. அந்த மத்திய அரசு சேர்ந்து மாநில அரசோட ஒத்துழைத்தால் நிச்சயமாக இந்த கடல் நீரை, இந்த நீரை வீணாக்காமல் கடலுக்கு போகாமல் இது பிரச்சனை இருக்கு. முக்கிய தூர்வாரப்பட்டதா மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரான பேட்டி கொடுத்தார். பேட்டியில சொல்லியிருக்காரு, எப்ப தூர்வாரப்பட்டது நேத்திக்கு அவருடைய சீர் செய்யறதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது, அதுக்கு டெண்டர் எல்லாம் விடப்பட்டிருக்கு. ஆனா தூர்வாரப்படல. தூர்வாரதுக்கும் பல ஊர்களை டெண்டர் விடப்பட்டு உள்ளாட்சி தூர்வாரப்பட்டிருந்தால் செஞ்சு பாருங்க. அவங்களுடைய பேட்டியெல்லாம் கேட்டேன். திரு பன்னீர்செல்வம் நிதியை பத்தி குறிப்பிட்டாரு, நடவடிக்கைகளை குறிப்பிட்டாரு. வீராண மாரி முழுமையா தூர்வாரப்பட்டதுன்னு சொன்னாரு. தூர்வாரப்பட்டதுன்னு சொன்னார். நீங்க பாக்க வீராணம் ஏரி தூர்வாரப்பட்டது, மதுராந்த ஏரியும் தூர்வாரப்பட்டது. பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது, பல இடங்கள் டெண்டர் விடப்பட்டு தூர்வாரம் பணி நடந்துட்டு இருக்கு. இறுதியான கருத்து, இன்னும் அரசாங்கத்து மேல இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் நிறைய இருக்கு. இன்னும் இது பெட்டரா அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் செஞ்சிருக்கலாமா? 2 அரசுகளும் செய்திருக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய. நான் திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட கேட்க வருவேன். இறுதியான கருத்து இருவட்டுமே கேட்க விரும்புறேன். இந்த ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து மின்சார துண்டிப்பு கடலூர்ல அநேகமான பகுதிகளில், அநேகமான கிராமங்கள்ல அது சீர் செய்யப்பட்டு மின்சாரம் ரிஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு வால் ஃபுட்டிங்ல அரசாங்க இயந்திரம் அட்லீஸ்ட் ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன்ல செயல்பட்டு முதலமைச்சர் புள்ளி விவரங்களை கொடுத்திருப்பது போல அது ஒரு முழுமையான எஃபர்ட்ஸ் எடுக்கப்பட்டு செய்து வருகிறது அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுக்குமா? அதாவது மக்களுக்கான பணிகள் உண்மையிலேயே செயல்படுத்தப்பட்டீங்கன்னா எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் இல்ல அதான் சொல்ல வரேன். இன்றைய தினம் நீங்க தினசரி ஊடகங்களையும் பாருங்க, நாளேடுகளையும் பாருங்க, ஒவ்வொரு மக்களும் எடுத்துக்காட்டா சொல்லணும். திருவொற்றியூர் பகுதி அங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினுடைய வீட்டு வாசல்லே பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு தண்ணி தேங்கி நிக்குது. அங்குள்ள பூந்தோட்டம் ஒரு பள்ளியில வந்து தங்க 200 மக்களுக்கு 10 பாய்கள் கொடுத்திருக்கிறாங்க. உணவுப் பொருட்கள் வழங்கப்படவில்லை. இப்படி பல்வேறு பிரச்சனைகள். அதே மாதிரி வடசென்னையில வந்து மட்டுமல்ல, சோழிங்கநல்லூர் பகுதி எடுத்துங்க, சென்னையில பல்வேறு பகுதிகள், இப்படி எல்லா பகுதிகளும் இன்னும் நீரில் மூழ்கி கிடக்கின்றன. அங்குள்ள மக்களுக்கு மின்சாரம் கொடுக்கப்படவில்லை. தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல மின்சாரம் இங்க பாருங்க. அதற்காக என்ன பண்ணாங்க, இப்ப சொன்னாங்க புகார்கள்லாம் பெறுறோம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியாளர் சொன்னாரு.
இந்த தினம் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைமை நிலையமான அறிவாலயத்தில் அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் குழு புகார்களை பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க தினசரி பார்க்கலாம், தளபதி அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று மருத்துவ முகாம்கள் செய்வது. திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க என்ன செஞ்சிருக்கணும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மக்களுக்கு இருக்கிற பாதிப்பு இதில் எல்லாரும் ஒன்றிணைந்து செய்யணும்னு சொல்லி, ஆனால் அவ்வாறு அழைக்காமலே திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு அதிகாரிகள் செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் திமுகவுடைய கருத்து, மதிமுகவுடைய கருத்து ஒரு கிரைசிஸ்ல ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அரசியல் கட்சியுடைய கடமை. அதை ஒருங்கிணைக்க வேண்டியது ஆளுங்கட்சியினுடைய உரிமை, கடமை. ஆக இதைத்தான் செய்ய தவறிவிட்டார்கள். ஏற்கனவே வருமுன் காரணம் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வருமுனை இது முன்கூட்டியே செய்திருந்தால் இவ்வளவு பாதிப்பும் உயிரிழப்பு இல்லைன்னு சொன்னீங்க. 270 செத்துருக்காங்க, கடலூர் மட்டும் 60 செத்துருக்காங்க. ஏன் உயிரிழப்பு இல்ல? இந்த உயிரிழப்பு தடுக்கப்பட்ட வரைக்கும் குறைவு அப்படிங்கிறது கடலூர்ல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ரொம்ப சுருக்கமா இந்த மழைக்கு இவ்வளவு உயிர் சேதமே தவிர்க்கப்பட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்னு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம தொடர்ந்து கோட்டை விட்டு இருக்கோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நம்ம சுனாமி வந்ததுக்கு ஒரு மாநில அமைப்பு 2005 இல்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு ஸ்டேட் போர்டு இருக்கு. 2008 அதுக்கு சேர்பர்சன் முதலமைச்சர். 2012 மாவட்ட ரீதியாக அமைக்கப்பட்டது. இது சிஏஜி ரிப்போர்ட் இருக்கு. 5 மாவட்டங்களில் டேட்டா எடுத்தாங்க. அந்த 5 மாவட்டங்களிலுமே அந்த ஆபீஸ் கூட வேற பர்பஸ்க்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2010-11 ஒதுக்கப்பட்ட நிதி 5 கோடி ரூபாய் செலவழிக்கப்படாமல் அப்படியே உள்ளது. இது எமர்ஜென்சி இஓசி சொல்றாங்க, எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறது. கடலூர்ல இருக்க 59 14 சென்டர்ஸ் ஒர்க் ஆகல. நாகப்பட்டினத்துல இருக்க 30 சென்டர்ல 1 கூட ஒர்க் ஆகல. இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை அரசாங்கம் துரிதமாக செய்து வருகிறது. ஆனால் இந்த உயிர் சேதத்தை இன்னும் சீரிய திட்டமிடலால தவிர்த்திருக்க முடியும், குறைத்திருக்க முடியும். சீற்றம் அதீதமான சீற்றம் மாற்று கருத்தில் குறைத்திருக்க முடியும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள், சமூக அமைப்புகள் சொல்றாங்க. அரசாங்கம் முழு அரசு இயந்திரமும் அனைத்து நடவடிக்கைகளையும் செய்து வருகிறது, முன்ஜாகிரதை நடவடிக்கையும் செய்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. நீண்டகால திட்டமிடல் குறித்து, நீர் மேலாண்மை குறித்தும், இது போன்ற பேரிடர் சமயத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பல கேள்விகள் எழாமல் இல்லை. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் நால்வருக்கும், அதே போல பங்கு பெற்ற திரு ராஜாராமன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.